மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இல்லற வாழ்க்கையிலே, பாலியல் வாழ்க்கையிலே, பாலியல் செக்ஷுவல் லைஃப்ல ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப் மூலமாக 0094777356245 அல்லது உள்ளூர் நண்பர்கள் 077356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே நாங்கள் அந்த பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த எங்களுடைய ஆண்களிலே விதையிலே ஏற்படுகின்ற அல்லது விதை பையினுள்ளே ஏற்படுகின்ற வலி அல்லது நோ, ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு ஹெவினஸ் என்பதை பற்றி என்பதை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அதை எவ்வாறு தீர்ப்பது மிகவும் முக்கியமானது. எனவே முதலிலே கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நான் முதலில் பல தடவைகள் சொல்லி இருக்கின்றேன், ஒருபோதுமே எந்த பிரச்சனையும் இந்த உங்களுடைய படுக்கை அறையினுள்ளே எடுத்து செல்ல வேண்டாம். படுக்கை அறையினுள்ளே உங்களுடைய மனைவியுடனோ அல்லது உங்களுடைய பெண் துடையுடனோ சண்டை பிடிக்க வேண்டாம். எனவே முதலிலே இந்த விதையிலே ஏற்படுகின்ற நோவை குறைப்பதற்கு முதலாவது வேலை என்ன செய்யணும்? நாங்கள் இஜகுலேட் பண்ணணும், அதாவது விந்தை வெளியேற்ற வேண்டும். இதிலே பெண்களுடைய பங்களிப்பு மிகவும் அவசியம். உங்களுக்கு தெரியும், இந்த நிகழ்ச்சியை நான் நினைக்கின்றேன் என்னுடைய வியூஸ் மட்டும் 20-25 லட்சத்தை தாண்டி போய்விட்டது. டிக்டாக்லே பார்த்தால் கூடுதலானவர்கள் பெண்கள் தான் பார்க்கிறார்கள். அதே நேரத்திலே பல ஆண்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு, ஐயா டாக்டர், உங்களுடைய நிகழ்ச்சியை என்னுடைய மனைவி தான் பார்ப்பார், மனைவி தான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி தந்தார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்திலே வெளிநாட்டிலே இருக்கின்ற வேலை செய்கின்ற பெண்கள் கூட உள்ளூரில் இருக்கிற கணவர்மாருக்கு இந்த ப்ரோக்ராமை அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுக்கிறார்கள். உண்மையாக பெண்கள் பார்த்துத்தான் இந்த நிகழ்ச்சியை அவருடைய கணவர்மார் பார்க்க விரும்புகிறார்கள். எனவே முக்கியமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்னவென்றால், ஒரு ஆணுக்கு ஆண் குறியினுடைய எழுச்சி வந்து, உணர்ச்சி வந்து, உச்சக்கட்டம் ஆர்காசம் வந்தால் கட்டாயமாக விந்து வெளியேற வேண்டும். இல்லாவிட்டால் அந்த விந்திலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஆண் இந்த விதையினுள்ளே தேக்கம் அடைந்து, நான் முதலிலே சொன்னது போல இந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் எனப்படுகின்ற பகுதி இருக்கிறது, அது விரிக்கம் அடைந்து சுருங்காமல் இருந்து அதன் மூலமாக வலி ஏற்படும். எனவே பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? சில நேரங்களில் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பெண்கள் இந்த மாதவிடாய் காலங்களிலே கூடுதலானவர்கள் ஆண்களை தன்னுடைய கிட்டடிக்கு வர விடுவதில்லை. உண்மையாக என்னிடம் கேட்டால், மாதவிடாய் காலங்களிலே செக்ஸ் பண்ண முடியுமா, மனைவியுடனோ அல்லது பெண் துணையுடனோ பாலியல் உறவுகளை கொள்ள முடியுமா என்று சொன்னால், நான் 10 தரம் எஸ் ஆம் என்றுதான் சொல்லுவேன். எனவே ஒரு விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த பென்சுரேஷன், அதாவது ஆண் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் ஏற்பட்ட காலத்திலே. ஆனால் ஒன்று கவனிக்க வேண்டும், நீங்கள் மனைவி இல்லாமல் வேறொரு பெண்ணுடனோ உங்களுடைய பெண் ஒரு நண்பியுடனோ தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது, அல்லது நீங்கள் ஒரு கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாலியல் தொழிலாளியுடன் நீங்கள் தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது, அந்த இடத்திலே இந்த பீரியட்ஸ் நாளங்கள், இந்த ரத்தம் வருகின்ற காலங்களிலே சில நேரங்களிலே இந்த பாலியல் நோய்கள் பரவக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் அறிந்த என்னுடன் பல பாலியல் தொழிலாளிகள், கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் வருவார்கள் மருந்துகள் எடுப்பதற்காக. அவர்கள் சொல்லுவார்கள், தங்களுக்கு இந்த பீரியட்ஸ் வருகின்ற காலங்களில் தங்களுடைய வீட்டினுடைய கேட்டை பூட்டி தன்னுடைய போனை கூட அவர் என்ன செய்து விடுவார்? ஆஃப் பண்ணி விடுவார். அதாவது போனை கூட இயங்காமல் இருக்க செய்து விடுவார் இந்த கரைச்சல் காரணமாக. என் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து தொடர்பு கொள்வார்கள். அவருக்கு பீரியட்ஸ் வந்து விட்டால் அவருக்கு தெரியும், பீரியட்ஸ் காலங்களிலே ரத்தம் வருகின்ற போது ரத்தத்தில் இருக்கின்ற கிருமிகள் 2 பக்கமும் பரவக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவேதான் இந்த மனைவிமார் கலந்து கொள்ள வேண்டும். பீரியட்ஸ் நாளிலே மனைவியுடன், உங்களுடைய சொந்த மனைவியுடன் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் சில பெண்கள், பல பெண்கள் என்று சொல்லலாம், சில நேரங்களில் சில டிஸ்கம்ஃபர்ட், அவர்களுக்கு சிறிது விருப்பம் இல்லாமல் இருக்கும் அல்லது ஒரு சுகாதார சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் என்று யோசித்தால் பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? தங்களுடைய கையின் மூலமாவது இந்த ஆணினுடைய உச்சக்கட்டம் வந்த பிற்பாடு அவருக்கு இந்த இஜக்குலேஷன், இந்த விந்து சுக்கிரபாயம் வெளியேற உதவி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்றால், இந்த விதையினுள்ளே விதை பையினுள்ளே அல்லது விதையினுள்ளே ஒரு வலி ஏற்படும்.
இரண்டாவதாக இந்த வலியை தீர்ப்பது இன்னொரு முறை என்ன, கோல்ட் பேக்ஸ் சொல்லுவோம். அதாவது குளிரான ஐஸ் கட்டிகளை ஒரு சின்ன ஒரு, அதாவது இலகுவான முறையில் என்ன சொல்லுவோம் என்றால், இந்த ஒரு ஷாப்பிங் பேக்கினுள்ளே ஒரு பேக்கினுள்ள ஐஸ் கட்டிகளை போட்டு அப்புறம் அண்டர்வேரை போட்டு அண்டர்வேருக்குள்ளுக்குள்ள அந்த விதைப்பையை தொடுகின்ற மாதிரி இந்த ஐஸ் கட்டிகளை வைப்பது. ஐஸ் கட்டி என்னும் இருக்கலாம், அல்லது கூல் தண்ணியா இருக்கலாம், குளிரான ஃப்ரிட்ஜிலே வைத்து குளிர்சாதன பெட்டியில வைத்து தண்ணியாகவும் இருக்கலாம். இதை நாங்கள் இல்லாட்டி அப்படி பிடிச்சு கொண்டிருக்கோம், அது கஷ்டம். எனவே அண்டவையாரை அணிந்து அதுக்குள்ளிக்கையே இந்த விதைப்பைகள் தொடுகின்றது போல இந்த குளிரான தண்ணியை அல்லது ஐஸ் கட்டியை நாங்கள் வைத்துக் கொள்கின்ற போது அந்த இடத்திலும் அந்த விதையினுள்ளே ஏற்படுகின்ற இந்த வலி குறையக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும், ரிலாக்ஸேஷன். இது மிகவும் முக்கியமானது. மனதை தளர்த்த வேண்டும், ரிலாக்ஸ் பண்ண வேண்டும். இது நான் பல இடங்களிலே கண்டிருக்கின்றேன். இதுவரையுமே செக்ஸ் பண்ண போவாங்க சொல்லி இருக்கிறார்கள். அதாவது அவர்கள், அதாவது கப்புளாக, அதாவது தம்பதியினராக வந்து சொல்லி இருக்கிறார்கள். இருவருமே போவார்கள் அறையினுள்ளே. போய் உணர்ச்சியும் வந்துவிட்டது, உச்சக்கட்டம் வந்துவிட்டது. வருகின்ற நேரத்தில் இது கதை ஒன்று எடுவிடும். கதை ஒன்றுல பிரச்சனை வந்தவனும் ஆண் டக்கண்டு மற்ற பக்கம் திரும்பி படுத்து விடுவார். படுத்து கொஞ்ச நேரத்தால் தாங்க முடியாத ஒரு வலி அவருடைய விதையினுள்ளே அல்லது விதை பையினுள்ளே ஏற்படும். இது என்ன பிரச்சனை என்றால், பிரச்சனை வந்தபடியால் அவருடைய விதை, அதாவது சுக்கில பாயத்தை, அதாவது விந்தை வெளியேற்ற முடியாமல் அந்த வலிதான் இந்த இடத்திலே அவருக்கு ஏற்படுகிறது. இதை முக்கியமாக என்ன வேணும், ரிலாக்ஸ் பண்ணணும். 10-20 தரம் நல்லாக மூச்சை உள்ளுக்குள்ள எடுத்து விடுகின்ற போது அந்த ரிலாக்ஸேஷன் காரணமாக என்ன ஏற்படும் என்றால் இந்த வலி குறையும். அடுத்ததாக இன்னும் ஒரு முறை இருக்கின்றது, அது வால்சல்வா முறை என்று சொல்லுவோம். இதுல என்ன செய்ய வேண்டும், அதாவது மூக்கை பொத்த வேண்டும், வாயை மூட வேண்டும், மூடி போட்டு இந்த வாயை ஊத வேண்டும். மூடிக்கொண்டு ஊதுகின்ற போது இந்த காது 2 பக்கத்திலையும் போகும். அது பாருங்கள், இப்படி செய்கின்ற போது என்ன நடைபெறுகிறது என்றால், இந்த வால்சல்வா என்று சொன்ன அந்த முறைக்கு சொல்லுவோம். அதன் காரணமாக இங்க ரத்தத்திலே இருக்கின்ற அந்த இரத்த ஓட்டம், விதைகளுக்கு செல்லுகின்ற இரத்த ஓட்டம் குறைவடையும். அதே நேரத்தில் அந்த நாளங்களும் விரிவடையக்கூடியதாக இருக்கும். அப்படி செய்கின்ற போது, அதாவது மூக்கை பொத்த வேண்டும், வாயை மூட வேண்டும், வாயை மூடிக்கொண்டு வாதை ஊத வேண்டும். ஊதுகின்ற போது காது ரெப்ப 2 பக்கம் அந்த காற்று மாதிரி வரும். சரியா? இதை சொல்ல வால்சல்வா முறை என்று சொல்லுவோம். இப்படி செய்கின்ற போது கூட இந்த விதையினில் ஏற்பட்ட இந்த வலி குறையக்கூடியதாக இருக்கும். எனவே முக்கியமாக பார்க்க போனால் இந்த ரிலாக்ஸேஷன் எனப்படுவதுதான் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னும் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இவ்வாறு பிரச்சனை ஏற்பட்டால் என்ன செய்யலாம், இந்த குறிச்சூற்று நான் சொன்னேன் தானே, அதாவது இந்த இஜக்குலேஷன் விந்து வெளியாகாத படியினாலே விதையினுள்ளே தண்ணீர் ரத்தம் தேங்குகிறது. இதன் காரணமாகத்தான் இந்த வலி ஏற்படுகின்றபடி நாங்கள் என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, மனைவியுடன் கையை பிடித்துக் கொண்டு அந்த கட்டிலே, அறையினுள்ளே கட்டிலே அப்படி 4-5 தரம் அப்படி நடக்குகின்ற போது, அப்படி அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி சொல்லுவோம், அல்லது வாக்கிங் என்று சொல்லுவோம், அல்லது எக்ஸசைஸ் செய்கின்ற போது டக்குன்னு அந்த இரத்த ஓட்டம் ரெகுலராக இரத்த ஓட்டம் சரி செய்யப்பட்டு இந்த விதையினுள்ளே ஏற்பட்ட வலி குறைகிறது. எனவே விதையிலே வலி ஏற்படுமாக இருந்தால், இந்த முறையிலே விதையிலே ஏற்பட்ட வலி குறையுமாக இருந்தால் நீங்கள் ஒன்றுக்குமே பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. எனவே நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் பார்க்காதற்கு மறக்காமல் அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சைனை பெல், அதாவது மணி சின்னத்தை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.